அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவை அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆவணி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை, சப்தமி திதி இரவு 9:37 வரை, பின்னாடி அஷ்டமி, விசாக நட்சத்திரம் பகல் 2:34 வரை, பின்னாடி அனுஷ நட்சத்திரம். 2 நட்சத்திரமும் யோகம் சித்தயோகம் தான். என்று ராகுகாலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கை. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன், புதன், கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், துலாத்தில் சந்திரன், சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில். இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்கள, உங்களுக்கு குரு பலம் இல்லை. பொதுவாக மற்ற ஜாதகத்தில் குரு பலம் இருக்கணும், அது இல்லை உங்களுக்கு. சுக்கிர பலமும் இல்லை, சுக்கிரன் பலமாக இல்லை. அது 4 இருக்காரு, நான் கடகத்தில் பகை அடைகிறாரு, அதனால் அவரும் பலமாக இல்லை. இந்த 2 சுப கிரகம் பலமாக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு பலமாக இருக்கும். சனி மட்டும் சொந்த வீட்டில் ஆட்சியில் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். அது ஒரு 11ஆம் இடத்துல இருப்பது பெரிய பலம். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு சனி ராகு நல்ல பலனை தரும். மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார், பலமாக இருக்கார். ஆனால் ராசிநாதன் சுக்கிரன் 3ல் மறைகிறார். 4ஆம் அதிபதி 4ல் இருக்கார், 2 கூடையவர் 4ல் இருக்கார், 4ல் கேது. இதெல்லாம் 4ஆம் இடத்துக்கு ஒரு பெரிய அமைப்பு. 4 கூடையவர் 4ல் இருப்பது பெரிய சிறப்பு அப்படின்னு ஒரு கருத்து. சனி ராகு 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் இருக்கணும். ஒரு பாவி இருக்கணும், 2 பாவி இருக்காங்க. அதனால் அமோகமாக இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. மிதுன ராசி என்பவர்களை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை, அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், இந்த ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இடமாற்றம். அதனால் பதவி சொந்த ஊர் பக்கம் மாறிட்டு வரலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு 12ல் குரு, விரயமான நேரம். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயங்களாக பண்ணுங்க, சுப விரயங்களாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்பான சிம்மராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். இப்போன்னு 7ல் சனி ராகு இருக்கு. மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. இருந்தாலும் குருபான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது, பெரிய அமைப்பு. அன்பான கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் சரியில்லை, 10ல் இருக்கார் குரு. ஆனால் சனி ராகு பலமாக இருக்கார். அந்த 2 கிரகமும் 6ல் இருப்பது பெரிய சிறப்பு. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். துளாராசி என்பவர்களை, உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. குரு பலன் சூப்பராக இருக்குது. அதாவது துளாராசி என்பவர்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. துளாராசி என்பவர்கள் ஞாபகமாக நல்ல முறையில் நடந்துங்க. உங்களுக்கு தேவையான நல்ல முன்னேற்றங்கள்லாம் நடக்கும். அதுக்குடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விருச்சிக ராசி என்பவர்களை, உங்களுக்கு அஷ்டம குரு, 8ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆனால் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் மனைவியால் நன்மைன்னு ஒரு கருத்து வரும். அதனால் இந்த சுக்கிரனை வைத்து தான் இந்த மனைவியுடைய கணவருடைய அமைப்பெல்லாம் பார்க்க முடியும்.
அதுதான் அந்த சுக்கிரன் பலமாக ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சால் தான் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களை கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்கும். இன்னும் ஒரு 7 மாதங்கள் இருக்குது, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு அமோகமான குரு 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். துளாராசிக்கும் கும்பராசிக்கும் குரு பலம் பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும். மீனராசி என்பவர்கள் உங்களுக்கு 7 நடக்குது, குரு உங்களுக்கு பலமாக இல்லை, 4ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஓரளவு தொழில் சாணம் பரவாயில்லை. அன்பான நேயர்களை, கிரகங்கள் நமக்கு ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்கணும். அதோட பிறந்த ஜாதகத்தில் நம்ம பிறக்கின்ற பொழுது அமைகிறது இல்லையா ஜாதகம், அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கணும். அதாவது கேந்திர பலம் பெறணும்னு சொல்லுவாங்க. இப்போ லக்கணம்னு வச்சுங்களேன், இப்போ மீன லக்கணம்னு ஒரு ஜாதகம் அமையுது அப்படின்னா, அந்த மீன லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நல்ல கிரகம் இருக்கணும், சுப கிரகம் இருக்கணும். குரு இருக்கணும், புதன் இருக்கணும், சுக்கிரன் இருக்கணும். அடுத்து 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும். 7ஆம் இடமான கன்னியில் கிரகம் இருக்கணும். 10ஆம் இடமான தனுசுல கிரகம் இருக்கணும். இது கேந்திர பலம்னு பேர். ஒரு வீட்டுக்கு 4 மூலையிலையும் பில்லர் நல்ல வெயிட்டாக இருந்தால் வீடு கடைசி வரையும் நொடிக்காது. அதே மாதிரி தான் இந்த கதையும். அதனால அந்த 4 மூலையும் கேந்திர பலம்னு சொல்கிறது. அடுத்து திருகோண பலம் 1, 5, 9. 1ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கணும். 10ஆம் இடம் பலமாக இருக்கணும். 2 கூடையவரும் பலமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் அமைந்து போச்சுன்னா அவனுக்கு வாழ்நாளில் பூரா அவன் கஷ்டமே பட மாட்டான். படிக்காட்டாலும் கூட அவன் நல்ல உயர்ந்த நிலைக்கு நிறைய சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையில் அமைஞ்சு குறையில்லாமல் வாழ்வான். அப்படியெல்லாம் ஜாதகத்தில் கணக்கு இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் நமக்கு அமையணும். அதுக்கு இறைவன் அருள் செய்யணும். அந்த இறைவன் நமக்கு அருள் செய்யணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கருவிலேயே நம்ம குழந்தைக்கு நல்ல அறிவுகளை ஊட்டணும். இந்த கர்ப்பமாக இருக்கின்ற போது இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, நல்ல சிந்தனைகள், நல்ல காவியங்கள், சுந்தரகாண்டம் படிக்கணும், நல்ல சிவபுராணம் படிக்கணும், திருநீற்று பதிகம் படிக்கணும், திருநெடுங்களம் பதிகம் படிக்கணும். இப்படியெல்லாம் ஒரு நல்ல பதிகங்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்து கொண்டு வந்தோமேயானால் அந்த குழந்தை அறிவான குழந்தையாக பிறக்கும், நல்ல சுகமாக பிறக்கும். இந்த அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமாக இருக்காது. இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கும். இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கிறது தான் பிறவியினுடைய பயன். அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறதெல்லாம் பயன் இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால் நமக்கு இதுக்கு அந்த 5ஆம் மாதத்திலிருந்து இந்த தாய் அந்த குழந்தை நன்றாக வளரணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நல்ல சிந்தனையில் வச்சுக்கணும். அந்த தாயை கணவன்மார்கள் நல்ல சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்முடைய வம்சம் அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கு. அதனால நல்ல நிலையில் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வளைகாப்பு போடுவாங்க. வளைகாப்பு போடுற போது கை நிறைய வளைகாப்பு கண்ணாடி வளைவையாக போடுவாங்க. ரப்பர் வளையெல்லாம் போட மாட்டாங்க. அந்த கண்ணாடி வளையினுடைய ஓசை சலக்கு சலக்கு என்று சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை அந்த குழந்தை உள்வாங்கும். அதனால் அவங்க தலை நிறைய தினசரி பூ சூடுவாங்க. நல்ல வாசனை பூ, ஜாதி பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இப்படி வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாம் தலை நிறைய சூடி அந்த வாசனை மிகுந்த காற்றுக்களை அவங்க சுவாசிப்பாங்க. நல்ல காற்றுகளை அவங்க தாய் சுவாசிக்கின்ற பொழுது அந்த காற்று மூலமாக அந்த குழந்தைக்கு நல்ல காற்று உள்ளே போகும். அதனால் அவங்கள சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நல்ல வேலை பார்க்கணும். அவங்களாம் கருவுற்றிலேருந்து நிறைய வேலை பார்க்கணும். அப்போ தான் நல்ல படுத்தலாம் இருக்கக்கூடாது அப்படி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 40 நாள்லேருந்து அது தூக்காது அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு சொல்லி நடக்க கூடாதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்லி படுத்த படுக்கையை வச்சு அந்த அறுவைச்சேரிக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அன்பான நேயர்களே, பதிகங்களை பாராயணம் பண்ணுவதற்கு ஈடு உலகத்திலே எதுவுமே இல்லை. கர்ப்பிணி பெண்கள் நல்ல அறிவான குழந்தைகள் பிறப்பதற்கு ஞானசம்பந்த பெருமான் 11 பாடல் பாடியிருக்கிறாரு. சுகமாக பிரசவம் பிறப்பதற்கு நல்லா 11 பாடல் பாடியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா நல்ல அறிவான குழந்தையாக பிறக்கும்.
பாராயணம் தான். பதிகங்கள் பாராயணத்துக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாருன்னா, கூன்பாண்டியருக்கு வெப்பு நோயை தீர்ப்பதற்காகவே இந்த திருநீற்று பதிகத்தை பாடியிருக்காரு. அந்த 11 பாடலையும் பாடி முடிஞ்சவொடனே அவனுக்கு இருந்த வெப்பு நோய் பறந்து ஓடி போச்சு. எவ்வளோ பெரிய மருந்து பாருங்கள். சமணர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய மந்திரம்லாம் அதை பலிக்கலை. அதனால் அன்பான நேயர்களே, இறை வழிபாடு நமக்கு நல்லது. நாம் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அவங்களுக்கு துணை நல்ல துணையாக, வாழ்க்கை துணை அமையணும். அவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும். அவங்க நலமுடன் வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியில் மணால் முருகப்பெருமானையும், என் தாய் பராசக்தி அன்னை ஸ்ரீ முத்துமகா மாரியம்மையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.